ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னடா கதைன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம வண்டியில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம வீடியோ யாருன்னா புதுசாக போயிட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை மட்டும் தட்டி விட்ருங்க கைஸ். 10 பேர் பார்த்தாலும் சரி, ஒரு மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். தயவு செஞ்சு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட ஒரே ஒரு லைக், ஒரு ரெட் கலர் ஆர்ட் மட்டும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிறோன்னு நம்ம வண்டியில் தரமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து வண்டி சாவி ஆன் பண்ணி விட்ருவோம். இதான் கைஸ் தரமான ஆள். இங்கே பார்த்துக்கோங்க, இந்த பெட்ரோலை வச்சு தான் நான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக ஓட்டணும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இங்கே தான் டிவிஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஒசூரில் கொத்தகொந்தப்பள்ளியில் டிவிஎஸ் கம்பெனியில் பிளான்ட் 1 இருக்கேன். டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்ல முடியாது கைஸ், ஏன்னா சொன்னால் வந்து கம்பெனி ஷூ ஆகும், அதனால் சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் யாருன்னா ஒர்க் பண்ணிங்க வீடியோ பார்த்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்ம வந்து வண்டியில் ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி லிவர், இதை பார்த்துக்கோங்க, சேஃப்டி லிவர் ரேட்லாம் கடைசியில் சொல்கிறேன் கைஸ். வண்டி லுக்கே அதான், இந்த சேஃப்டி லிவர் தான் பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மிரர் ஒன்று போட்டோம். இந்த மிரர் ஏன் தான் போட்டுக்கோறோன்னா, நீங்கள் கேட்கலாம், இதில் எப்பட்றா பார்ப்ப அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் எல்லாம் இதில் எப்பட்றா பின்னாடி வரத்தெல்லாம் பார்க்கலாம், நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். ஆனால் இந்த மிரர் போட்டுக்கிறதான காரணம் வந்து ஒன்றுமே கிடையாது கைஸ், சத்தியமாக ஒன்றுமே கிடையாது. போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மிரர் எங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோ இருக்குங்க பாருங்க சார் மிரர் அப்படின்னு காட்டுறதுக்காக வச்சிருக்கிறது, அவ்வளோதான். ஒரிஜினல் கிளாஸ் ஆல்ரெடி கேட்டாங்க, ஒரிஜினல் கிளாஸ் ஒஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இந்த லைட்டு தான் நம்மளுக்கு அங்கே லுக்கே. இங்கே பாருங்க, இது எவ்வளோ வரும்னு நினைக்கிறேன் நீங்கள்? சும்மா தோராயமாக சொல்லுங்கள், கமெண்டில் பண்ணுங்கள், நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். சும்மா தோராயமாக சொல்லுங்கள் எவ்வளோ வரும்னு. ப்ளூடூத் தான் இந்த செல்லில் இருக்குது, இதோ இருக்குது பாருங்கள் அந்த ஆப்பு. நிறையா இருக்குது கைஸ். ஆனால் இதில் இதோ பாருங்க, இதோ பாருங்க, அப்படிலாம் மாற்ற வேணாம், நம்மளுக்கு இப்படி கூட மாற்றிக்கலாம். லைட்டு நிறையா இருக்குது கைஸ். ஆனால் எனக்கு இந்த ஒன்று தான் ரொம்ப பிடிச்சி. இவருங்க தலைவர் போட்டு போகிறாப்புல, சரி விடுங்க, அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், ஏன்னா இதெல்லாம் லோக்கல், ஆனால் நம்மளுக்கு தேவையில்லை இது. அதே மாதிரி பயங்கரமாக ஒன்று நம்ம வந்து போட்டு வச்சுக்கிறோம். ஆனால் அதில் தான் நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன், இந்த இருங்க ஒரே நிமிஷம் இருக்கு, காட்டுறேன், நான் உங்களுக்கே காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், 1 2 3 4 சென்டர் பட்டன் வைக்குங்க. இப்போ தலையை வாங்க பாருங்க, மினுக்கிறானா இது போட எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தான் தெரியும் கைஸ். பயங்கரமாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்க, இதில் நிறையா இருக்குது, 64 கிட்ட இருக்குது, 64 வெரைட்டி இருக்குது கைஸ். இது ஸ்பீட் மூடு இருக்குது, ஸ்லோ மூடு. ஆனால் எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இதை போட்டு வச்சுக்கிறேன் தரமாக. நான் சீட்டே கைட்டி காட்டுறேன் இருங்க கைஸ், அதை நான் எங்கே போட்டுக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்க பாருங்கள், அப்புறம் கமெண்ட்டில் எதுனா சொல்ல போகிறீங்க. இது எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் எப்படி பேசுறதுலாம் தெரியாது, சரிங்களா கைஸ்? தலையை உள்ளே போக மாட்டோம். லைட்டாக இங்கே வருங்க, இதுதான் கைஸ் 1 இயர் வாரண்ட்டி. பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. ஆனால் இது இல்லை நிறைய வெரைட்டி இருக்குது கைஸ். ஆனால் ஒர்த்து தான். நான் ரேட்டு சொல்கிறேன் இருங்க, ரேட் சொல்கிறேன். இந்த சீட்டை போடுறதுக்கு தான் நான் கொஞ்ச நேரம் ஆயிவேன். தயவு செஞ்சு இது ஸ்கிப் பண்ணிவிடுங்க, நான் எதுவுமே சொல்ல விரும்பலை, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த சீட்டை போட கற்றுக்கணும் கைஸ். ரோட்டில் அன்றைக்கி ஒரு நாள் நான் கைட்டிட்டு நான் பட்டா வைப்பேன். இன்றைக்கி தான் கைஸ், சத்தியமாக இன்றைக்கி தான் கைஸ் நான் முதல் டைம் இம்மா சீக்கிரம் போட்டது. ஹைவேல நீ கைட்டிட்டு நான் மாஞ்சி நின்றேன் கைஸ், சத்தியமாக. சரி வாங்க நம்ம ரேட்டை பார்ப்போம். தலைவன் சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது. தான் இந்த ஒரு பிராண்டு தான் அப்படின்னா இதுதான் கைஸ். நான் 390 தான் எடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் என்ன பண்ணக்கு மைலேஜ் கொடுக்காது அப்படின்னு சொன்ன காரத்தினால் நம்ம வந்து விட்டாச்சு. சரிங்க கைஸ், நம்ம ரேட்டை பார்ப்போம். இது வந்து 350. இந்த மிரர் 350ல் ஒன்று இருக்குது,
அதே மாதிரி 550 ஒன்று இருக்குது, நான் போட்டுக்கிறது 550. ஏன்னா 350 இருக்கிறது வந்து அது வந்து ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்குது, அதனால தான் நான் இது போட்டேன். இது வந்து 550, ஆனால் 500க்கு வாங்கினேன். இந்த லிவர் வந்து 250 240 வாங்கினேன். இது கடைக்காரர்கிட்ட வந்து சொன்னது, ப்ரோ 50 ரூபா இருந்தால் நான் பெட்ரோல் போட்டு போயிடுவேன், தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினது. இதை விடுங்க. தலைவன் எவ்வளோ இருப்பான்னு நினச்சிருப்பீங்க நீங்களாம்? 2000 ரூபா இருக்கும் அப்படி இப்படின்னு நினச்சிருப்பீங்க. வெறும் 1400 தான். அப்படியே டூமு கைட்டு கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்படியே காலைல வந்து, இப்போ காலைல குடிக்கிறீங்கன்னா மதியானம் வாங்கிக்கலாம். பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. தண்ணி கிண்ணி உள்ளே போகும்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், எனக்கு தெரியும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்ட்டு. தண்ணி உள்ளே போக வாய்ப்பே கிடையாது. அவங்க பண்ணிக்கிறது குவாலிட்டியாக பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தரமாக இருக்கும் கைஸ். இண்டிகேட்டர்ஸ் தானே நீங்கள் கேட்க போகிறீங்க அடுத்தது. இதில் தான் கைஸ் நான் ஏமாத்திட்டுனா தெரியல. 1600. அது வந்து 4 இயர் வாரண்ட்டி இருக்குது. வாரண்ட்டி மேட்ரு இல்லை, ஆனால் நான் ஏமாந்துட்டுனா என்னன்னு எனக்கு தெரில கைஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக் மட்டும் தட்டி விட்ருங்க. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ வேணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் உங்களுக்காக நான் எடுத்து போடுவேன். போட்டு இன்றைக்கி சூற விட்றோம் கைஸ். அடுத்த வீடியோவில் தரமாக சந்திக்கலாம். டாட்டா, see you, bye கைஸ்.